சென்னையில் மீண்டும் இயங்கத் தொடங்கியது இண்டிகோ விமானங்கள். சென்னை விமான நிலையத்திலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானங்கள் மீண்டும் இயங்கத் தொடங்கின. இண்டிகோ விமானங்கள் தற்போது பறக்க தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று 48 விமானங்கள் ரத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. இண்டிகோ விமான சேவை மீண்டும் தொடங்கியதால் பயணிகள் சற்று நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். விமானிகளின் பணி நேர விதிகளில் தளர்வு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரியலாம். டிஜிசிஏவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விமானிகளின் பணி நேர விதிகளில் தளர்வு அறிவித்து மேலும் தகவல்களை செய்தியாளர் கசாலி வழங்கி கேட்கலாம். கசாலி வணக்கம். தற்போது எத்தனை விமானங்கள் இண்டிகோ சார்பாக இயங்கப்பட்டிருக்கிறது? இந்த 48 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா, அந்த பயணிகளுக்கு என்ன வேறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? நாடு முழுவதும் இண்டிகோ ஏர்லைன்ஸில் விமானிகள் மற்றும் விமான பணிகளின் பிரச்சனை காரணமாக கடந்த 4 நாட்களாக விமான சேவையில் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தன. நேற்று சென்னை விமான நிலையத்தில் 1வது முனையும் இண்டிகோ ஏர்லைன்ஸுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த முனையம் முழுவதும் நேற்று நள்ளிரவு 12 மணி வரை மூடப்பட்டிருந்தது. பெரும்பாலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. பெரும் அவதிக்குள்ளாகினார்கள். இந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணிக்கு சென்னையிலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் புனேவுக்கு புறப்பட்டது. அதைத் தொடர்ந்து அகமதாபாத், அந்தமான், கவுகாத்தி என வரிசையாக விமானங்கள் பார்க்க தொடங்கின. மேலும் சென்னையிலிருந்து டெல்லி, மும்பை, கொல்கத்தா, புனே, விசாகப்பட்டினம் உட்பட பல்வேறு நகரங்கள் செல்லக்கூடிய 28 விமானங்கள் இண்டிகோ விமானங்களும், அதே போல் டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, திருவனந்தபுரம், கொச்சி, அந்தமானிலிருந்து வர வேண்டிய 20 விமானங்களும் மொத்தம் 48 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது முன்கூட்டியே பயணிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கடந்த சில தினங்களாக பயணிகளுக்கு தகவல் தெரிவிக்காதால் பெரும் அவதிக்குள்ளானார்கள். தற்போது முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதால் பயணிகள் ஓரளவு நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். மேலும் இந்த விமான சேவை படிப்படியாக ரத்து எண்ணிக்கை குறைந்து 10ஆம் தேதி முதல் வழக்கமான விமான சேவைகள் இயங்கும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கசாலி, இப்போ இந்த 48 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, இது எல்லாமே டொமஸ்டிக்கா இல்லை இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸா? சில பயணிகள் கனெக்டிங் ஃப்ளைட்டும் இருப்பாங்க இல்லையா, அவங்க இப்போ காத்துட்டு இருக்க பயணிகளுக்காக என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? கடந்த 4 நாட்களாக பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து அந்த விமானங்கள் டிக்கெட் எல்லாம் கேன்சல் செய்தன. நேற்றே சில விமானங்களை தொடர்ந்து இருந்ததால் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் பயணிகள் இந்த விமானங்களை ரத்து செய்திருக்கிறார்கள். இதனால் விமானங்கள் இருக்கை நீர் அடிப்படையில் முன்னுரிமை அடிப்படையில் பயணிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அந்த இருக்கைகள் காலியாக இருக்கக்கூடிய இருக்கைகளை அந்த பயணிகள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும், கனெக்டிங் ஃபிளைட் மற்றும் முக்கியமான அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளாக அந்த நகரங்களுக்கே செல்லக்கூடிய மற்ற விமானங்களிலும் அவர்களை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரி தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கசாலி, இப்போ இண்டிகோவோட சிஇஓ பயணிகள் கிட்ட மன்னிப்பு வழங்கி ஓரிரு நாட்கள்ல சரியாகும்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு.